ஹல்லேலூயா. நேற்று என்ன செய்தி கேட்டோம்? ரட்சிப்பை பற்றி பேசணும், ரட்சிக்கப்படணும். என்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சகையை பற்றி பேசணும், காணாம போன ஆடு எழுதி வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் எழுதி? இளைய குமாரன். அந்த கதைக்கு என்ன தலைப்பு சொன்னேன்? தகப்பனுடைய அன்பு. ஹல்லேலூயா. சரி, ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஏன்னா எங்கள் சர்ச்சில் நான் இதே மாதிரி கன்வென்ஷன் கூட்டம் அட்டன் பண்ணும்போது ஸ்டான்லி பிரின்ஸ்ன்னு சொல்லி ஒரு வல்லமையான தேவ மனிதர், எஃப்எம்பிபியோட மூத்த தலைவராக இருந்த ஒருவர், இன்றைக்கி மரித்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே சென்று விட்டார்கள். அவங்களாம் எத்தனை பேர் நிறைய பார்த்துருக்கீங்களான்னு தெரில, இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில. ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட், அவங்க அப்படியே கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நடுங்கும், மைக்கை பிடிச்சா ஆடிட்டே இருக்கும். பயங்கர எச்சரிப்பையோடு ஆண்டவருடைய செய்தியை என்ன செய்வாங்க? பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. எங்கள் சர்ச்சுக்கெலாம் கன்வென்ஷன் வந்திருந்தாங்க. அப்போல்லாம் அந்த சேர் கிடையாது. மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மண்டபத்தில் அங்கே போய் உட்காந்துருந்தாங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி தாழ்த்துங்க, எல்லாம் இங்கே வந்து கீழே உட்காருங்க அப்படின்ட்டார். அப்போ இந்த மாதிரி தரையெல்லாம் மண் தரை தான், எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், கல்யாணம் முடிஞ்ச மனைவிமார்கள்லாம் கை தூக்குங்கன்னு கேட்டார். கை தூங்க பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்ச ஏன்னா பெண்கள் கூட்டம் நிறைய இடங்கள்ல அதிகமாக இருக்கும், எல்லாம் தூக்க மாட்டேங்கிறீங்க விவரமா இல்லை. அவர் கேட்டார், யாரெல்லாம் கணவரை கூட்டு வந்திருக்கீங்க கை கீழே போடுங்க, கணவரை கூட்டிகிட்டு வராதவங்களாம் தூக்குங்கன்னார். நிறைய பேர் கணவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு சிலர் கணவரை என்ன செய்யலை, கூட்டிகிட்டு வரல. அப்போ சொன்னார், அப்போ நாளைக்கு கன்வென்ஷனுக்கு கட்டாயமாக ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு சிலர் கீழ்ப்படிஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒரு சிலர் கூட்டிகிட்டு வரல. ஆனால் பாருங்கள், சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் காலையில் ஒருத்தர் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தவறிட்டாங்க, மறித்து விட்டார்கள். 45 வயசு தான் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீரென்று இந்த மரணம் வந்தது. அப்போ அவர் சொன்னார், முடிஞ்ச உடனே வாலிபர் கூட்டம் எடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே கோயிலில் துக்கமணி அடித்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இன்னைக்கு ஒருத்தருக்கு துக்கமணி அடிக்கிறாங்க, எனக்கு ஒரு நாள் அடிப்பாங்க, உனக்கு ஒரு நாள் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ எச்சரிப்பையோடு பேசினார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுத்து, நீங்கள் இதுவரைக்கும் கேட்ட பிரசங்கங்கள் ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் கேட்ட பிரசங்கம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற சண்டே சர்வீஸில் எதுலையாவது கேட்ட ஒரு லைன் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக ஆலய நிர்வாகத்தில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, தம்பி ஒன்றுமே ஞாபகம் வரலையே. என்ன வரல? ஒன்று கூட ஞாபகம் வரலையே அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணாதவர். அதனால தான் நம்ம ரட்சிப்பை பற்றி பேசுகிறோம். ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்து காதுகளுக்குள்ளே சில நேரம் ஒன்றுமே போக மாட்டேங்க இல்லை. ஆமாம், கன்வென்ஷன் வந்தாலும் போக மாட்டேங்க. நல்லா பண்ணாங்களா, இது நல்லா இருந்துச்சா, அது நல்லா இருந்துச்சா, அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பாருங்கள், இந்த நாளில் நம் சிலுவை என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். என்ன தலைப்போ? சிலுவை. சரியா? நான் ஆண்டவர்கிட்ட இந்த நாட்களுக்கு ஆண்டவரே என்ன செய்தி கொடுக்கணும், நிறைய சபைகளுக்கு போகிறோமே அப்படின்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு தலைப்பு தான் சிலுவை. சிலுவை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் சிலுவையை பற்றி. சிலுவை அப்படின்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். பொதுவாக சிலுவைன்னா என்ன சொல்லுங்க? சிலுவைன்னா அடையாளம். எப்பா இல்லை, கூடங்குளமே ஒரு அடையாளம் தான் தமிழ்நாட்டில். சரி, சிலுவை ஒரு அடையாளம். வேற சிலுவைனா என்ன சொல்லலாம்? பாடுகள் இல்லை. சிலுவை டாலர் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் நம்ம சிலுவை டாலர் போடுறது. டாலரை தொலைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சிலுவை குறித்து என்கிட்ட பேச சொன்னது என்ன அப்படின்னா, நான் சுமந்த சிலுவையை நீ பிரசங்கிக்க வேண்டாம். அதாவது அதுக்காக பிரசங்கம் பண்ணக்கூடாது இல்லை, அது குட் ஃப்ரைடேயில் ஆண்டவர் சிலுவையில் பேசின வார்த்தைகள் இதெல்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் உபதேசித்த சிலுவை, இயேசு சுமந்த சிலுவை பற்றி பேச சொல்லலை, இயேசு பிரசங்கித்த சிலுவை.
இயேசு சிலுவை குறித்து பலமுறை பிரசங்கித்திருக்கிறார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாகவே சிலுவை குறித்து பலமுறை பேசியிருக்கிறார். சிலுவை என்பது அந்த நாட்களில் ஒரு தண்டனையின் சின்னம். நம்ம ஊரில் எப்படி தூக்கு தண்டனை இருக்குதோ அந்த மாதிரி அங்கே நிறைய பேர் சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க. இயேசு காலத்துக்கு முன்னாடி ஏசப்பா அடிக்கும் போது கூட இந்த பக்கம் ஒரு கல்லை அந்த பக்கம் ஒரு கல்லை எல்லாம் சிலுவையில் அடித்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சிலுவை உபதேசம்னு ஒன்று இருக்கு. சிலுவை குறித்த உபதேசம், அதை குறித்து ஆண்டவர் பேசும்படியாக சொன்னார். பாருங்கள், நான் எங்கள் சர்ச்சில் கிராஸில் சொன்னேன்ல சிலுவை தூக்கிட்டு இருந்தேன். சிலுவை தூக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போக மாட்டேன், சர்ச்சில் சிலுவை தூக்கணும். இப்போ ஆண்டவர் கேட்டார், நானே ஒரு நாள் தாண்டா தூக்குனேன், நீ என்ன தூக்கிட்டு இருக்கிற 7 வருஷமா? அப்புறம் தான் சிலுவை பேசுகிறதோ சிலுவை சுமக்கிறதோ அல்ல. நிறையா இடத்துல சிலுவை சுமப்பாங்க. அப்படி தான் நிறைய சர்ச்சில், ஆர்சி சர்ச்சிலலாம் பார்த்தோம் அப்படின்னா சிலுவை சுமப்பாங்க. எல்லோரும் கவனிக்கிறீங்களா? ஒரு ஆள் பேரக்கூடாத நம்ம எல்லாம் உடனே என்ன செஞ்சுருவோம். அப்படி இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு தான் பறக்க பார்க்குற கோணம் ரொம்ப இருக்கும். சரியா? ஆமாம். இன்றைக்கி ஆண்டவருடைய செய்தியை பறக்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சரி, இயேசு சுமந்த சிலுவை அல்ல, இயேசு பிரசங்கித்த சிலுவை. வாசிக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஒரு ஆள் இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிலுவை, தன் சிலுவை இல்லை. அது என்ன தன் சிலுவை? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படி தானே? சினிமா நடிகர்களை ஃபாலோ பண்ணுவாங்க, அரசியல் தலைவர்களை ஃபாலோ பண்ணுவாங்க, கிரிக்கெட் பிளேயரை ஃபாலோ பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவீங்க, அது ட்விட்டரில் எல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுவீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் இயேசுவை ஃபாலோ பண்ணுறோமா? இயேசுவை பின்பற்றுகிறோமா? நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. இந்த கிறிஸ்தவர்கள் என்ப பெயர் யாருக்கு வந்துச்சுன்னா சீசர்களுக்கு வந்தது. சீசர்கள் தான் இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க, இயேசுவை போல் வாழ்ந்தார்கள். அவர் கூட 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்து அவரை போலவே வாழ்ந்தார்கள். நம்மளே பாருங்க, சில ஊழியர்களை ஃபாலோ பண்ணுவோம், சில ஊழியக்காரங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஸ்டைல் நமக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 3.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அகஸ்டின் ஜெயக்குமாருடைய செய்தி மாத்திரம் கேட்பேன், பிரசங்க ஸ்டைலே அதே மாதிரி வந்துடும். அடுத்த 3.5 வருஷம் மோகன் சிலாசர செய்தி மட்டும்தான் கேட்பேன். அப்புறம் பார்த்தா பிரசங்க ஸ்டைல் அதே மாதிரி வந்துடும். ஏன்னா அவங்கள பார்த்து 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 நம்ம என்ன செய்கிறோம், இப்போ யாரையும் பார்க்கறதில்ல. ஏன்னா அந்த ஸ்டைல் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்போ இயேசுவை தான் பார்க்கறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை பார்த்தோம் அப்படின்னா இயேசுவை ஃபாலோ பண்ணணும். இயேசு குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஹோல் பைபிளுமே ரொம்ப முக்கியமானது. அந்த பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷ புத்தகம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும். அப்போ ஏசாமி பேசின சம்பவங்கள், ஏசாமியோட செயல்கள், இதெல்லாம் நம்ம அதிகமாக தியானிக்கணும். அதுலேயும் ரெட் லெட்டர் பைபிள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரெட் லெட்டர், சிவப்பு எழுத்துக்கள் பைபிள். எங்கெல்லாம் இயேசு பேசின வார்த்தைகள் சிவப்பா அந்த லெட்டரில் இருக்கும். ஆண்டவர் செயல்பட்டது இருக்கிறது, ஆண்டவர் பேசியது இருக்கிறது. அப்போ இயேசு பேசின ஒரு உபதேசம் தான் சிலுவை உபதேசம். அவர் சொல்கிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். எப்போவுமே பைபிளில் ஒரு குழப்பமாக ஏதாவது இருந்தது அப்படின்னா முன்னாடி பின்னாடி வாசிக்கணும். இப்போ நம்ம வாசித்தோம் அப்படின்னா 34வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப அல்ல பட்டயத்தே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது யாருக்கெல்லாம் குழப்பம் வந்திருக்கு? எனக்கு வந்துச்சு. என்னடா பழைய ஏற்பாட்டில் ஒரு சமாதான பிரபுங்கிறாங்க, மலை பிரசங்கத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன்கிறாரு அப்படின்னு ஒரு குழப்பம் வருதா இல்லையா? அதுக்கு பிறகு வாசிங்க. எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும், பாருங்க யாருக்கெல்லாம் பிரிவினை உண்டாக்க வந்தாரா? இதெல்லாம் வாசிக்கும் போது குழப்பம் வரலையா? வரும்ல. அடுத்து வாசிங்க.
ஒரு மனுஷனுக்கு யார் தான் சத்துருவான்? வீட்டுக்காரு இல்லை? இப்படிலாம் வாசிக்கும் போது இல்லை, இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கோம்? குடும்பம் தான் உலகம் அப்படின்னு இருக்கிறோம். குடும்பத்தை குறித்து எதுவுமே என்ன செய்ய மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். நம்மளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தால் அப்படி தான் இருக்கிறாங்க. காமராஜர் மாதிரி ஆட்கள்லாம் இல்லை. உங்கள குடும்பத்தை குறித்து யோசிக்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, இது எதற்காக சொல்றார்? ஏசப்பா தேடி அவருடைய தாயார் சகோதரர்களும் வரும்போது அவர் என்ன சொல்றாரு? இங்க இருக்கிறவங்க தான் எனக்கு, ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறவங்க தான் எனக்கு சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த இதுக்கெல்லாம் ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு குழம்பிடக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. தகப்பனையாவது தாயாவது என்னையில அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது. எவ்வளோ ஒரு அழகான ஆண்டவர். தகப்பனும் தாயையும் என்னை விட அதிகமாக நேசிக்காதீங்க, மகனையாவது. பிள்ளைங்களுக்கும் சொல்றாரு, பெற்றோருக்கும் சொல்றாரு. இன்னைக்கு இதெல்லாம் கேட்க முடியுமா? இன்னைக்கு சிலருக்கு உலகமே மகாதான், சிலருக்கு உலகமே மகன்தான். பிள்ளைகள் தான் ஒரு பெரிய உலகமாக இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? நேசிக்கூடாதா அப்படின்னா பைபிளில் என்றைக்குமே எந்த இடத்துல யாருக்கு சொன்னதுன்னு பார்க்கணும். இது யாருக்கு சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1வது வசனம் வாசிங்க. யாருக்கு சொன்னது இது? சீசர்கள். எப்பவுமே சீசர்கள் வேற, விசுவாசிகள் வேற. விசுவாசிகள்னா யாரு? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் கணவரை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதெல்லாம் விசுவாசிகள். சீசர்கள்னா ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல திட்டத்தை சித்தத்தை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ சீசர்களை குறித்து வேதாமத்தில் ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் செய்யும். இப்போ யாருக்கு தான்? இப்போ ரேனியசையர் இருக்காங்க. ரேனியசையர் ஊழியம் செய்த நினச்சி பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 371 திருச்சபை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு 2 டயசிஸாக இருக்கிறோம். இதில் அதிகமான திருச்சபை உருவாக்கினது ரேனியசையர் தான். 48 வயதில் மரித்து விடுகிறார். அவரிடம் இருந்தது ஒரே ஒரு குதிரை. அவர் ஒரு ஊரில் போய் சுவிசேஷம் சொல்லி யாராவது ஒரே ஒரு ஆத்மா வந்துட்டுனா போதுமா, அங்கே ஒரு சர்ச்சை கட்டுவார். அப்படி அவர் கட்டின சர்ச்செலாம் இன்னைக்கு நிறைய பாஸ்டரேட்டாக இருக்கு. 100க்கும் அதிகமான டிடிடிஏ பள்ளிக்கூடத்தை உருவாக்கினவர். 100க்கும் அதிகமான. இன்னைக்கு அதில் சம்பளம் வாங்கிட்டு நம்ம பண்ணுற பந்தா தாங்க முடியலை. ஆனால் அதை அவர் உருவாக்குறதுக்கு அவர் பட்ட பாடுகள். எப்படியாவது சுவிசேஷம். அந்த காலத்தில் மிஷினரிகள் வெறும் ஊழியத்தை மட்டும் செய்யலை, படிப்பறிவே இல்லை. அப்போ அவங்கள படிக்க வைப்போம். மொழி இல்லாத இடங்களில் போய் மொழியை உருவாக்கி இருக்கிறாங்க மிஷினரிகள். ஏன் பாராட்டுக்குரியவங்க சொன்னால், மொழியே இல்லாத இடத்துல போய் மொழியை உருவாக்கி அதை எழுத வச்சு படிக்க வச்சு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சீகன் பால் நம்ம இதில் அவர் தமிழ் படித்த நாட்களில் ஸ்லேட்டு கூட கிடையாது, மண்ணில் தான் எழுத சொல்லி கொடுப்பாங்க. அல்ல, அப்படியெல்லாம் படித்து அவங்கெல்லாம் ஊழியம் செய்து நமக்காக இன்னைக்கு செய்திருக்கிறார். நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு செங்கலையாவது எடுத்து வச்சிருப்போமா ஆண்டவருக்குன்னு சொல்லி? ஒரு ஆத்மாவது சபைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்போமா? ஒருவரையா? இயேசுவை அறியாத எத்தனையோ மக்கள் இந்த கிராமத்தில் இருப்பாங்க. நம்ம சபையில் எத்தனை குடும்பம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க யாராவது. ஐயா எத்தனை குடும்பம்யா? 200 400? சார் போன வருஷம் இது என்ன கேள்வி? 400. அதுக்கு முந்தின வருஷம் யாராவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு குடும்பமாக சேர்த்தாதான் உண்டு. இல்லை, ஒரு உயிருள்ள சபைன்னா என்ன சபை தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு குடும்பமாவது என்ன செய்யணும், உள்ளே வரணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் எப்படி இருக்காங்க? சுவிசேஷ ஊழியம் வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க. அது எதுக்குன்னா வருஷத்துக்கு ஒருக்கா போய் என்ன பண்ணணும், ட்ரைனிங் எடுக்கணும், எப்படி ஊழியம் பண்ணணும். மற்ற நாட்களில் நம்ம செய்யணும். ஊழியம் என்பது இப்போ ரொம்ப எளிதாகிவிட்டது. மொபைல் ஃபோனில் நீங்கள் இப்போ இந்த செய்தியை கேட்டு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம், இல்லை ஒரு வசனத்தை ஸ்டேட்டஸ் வைக்கலாம். இது எல்லாமே ஊழியம். எனக்கு அப்படியெல்லாம் ஊழியம் வந்துருச்சு. ஆனால் நம்ம செய்கிறோமா? இயேசுவை அறியாத மக்கள் நம்ம கான்டாக்டில் இருப்பாங்க, வச்சா என்ன நினைப்பாங்களோ பதறும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஏதாகிலும் ஒரு வழியில். பாருங்கள், இந்த சுவிசேஷ ஊழியெல்லாம் இப்போ நிறைய ஊரில் என்ன ஆச்சு, உங்கள் டைசிஸ் பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் டைசிஸில் அது சாட்சி வாரிய ஊழியமாக, ஆமாம், அதையும் நம்ம ஆட்கள் சாப்பாட்டு வார ஊழியமாக மாற்றிட்டாங்க. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை போனாங்கன்னா அந்த காலத்தில் பசியோட ஃபாஸ்டிங்கோடு போய் நடந்தே கூட்டிகிட்டு போய் சின்ன வயசில் சுவிசேஷம்லாம் அறிவித்து 2-2:30க்கு சாப்பாடு போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. சுவிசேஷ ஊழியம் போனால் காலையில் இட்லி கேசரி, மத்தியானம் சோறு மட்டன், இல்லை ஈவினிங் சாப்பாடு. சில சிட்டியில் உள்ள சபைகள்லாம் போனால் சாயந்தரம் சாப்பாடு போடுறதுன்னு தப்பு இல்லை. அதே நேரத்தில் அதுவே நோக்கமாக
ஒரு ஊரில் போனாங்க. எங்கே போனாங்க தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் ஊட்டிக்கு. எதுக்கு பாரமா? இன்னொரு ஊரில் குற்றாலம். எதுக்கு? ஆத்ம பாரமா? நினச்சி பாருங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சுவிசேஷ ஊழியம் எப்படியோ மாறிடுச்சு. ஆண்டவருடைய சிலுவையை நாம் பிரசங்கிக்கிறவர்களாய் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடைசியில் பாருங்க, சுவிசேஷ ஊழியம் போன இடத்துல கறிக்குழம்புக்கு சண்டை போட்டாங்க. கறிக்குழம்புக்கு சண்டை வந்து அடிப்படி ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆனால் நம்ம ஆட்கள் போயிடறாங்க. அங்கே போனால் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்னா இன்ஸ்பெக்டர். உடனே ஒரே சந்தோஷம், நம்மால் தாண்டா இருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் ரசிக்கப்பட்டால் அவர் என்ன பண்ணார்? வாங்க சபையிலையா சுவிசேஷ ஊழியமா சண்டையா? யாரெல்லாம் சண்டை போட்டா வாங்க 2 டீம் வாங்க. அப்படியா? நீங்கள் யார்? செக்ரட்டரியா? சரி, ஒரு சங்கீதம் ஒப்பிங்க அப்படின்னு. நம்மளுக்கு சங்கீதம் தெரியுமா? சங்கீதம் யாருன்னு கேட்டால் சொல்லிடுவானுங்க. சங்கீதம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சங்கீதம் ஒப்பிச்சாதான் அனுப்புவேன்ட்டார். கடைசியில் எல்லாம் பேந்த முழிக்கிறாங்க. கடைசியில் எல்லாம் முழங்கால் போடுங்கன்ட்டார். முழங்கால் போட்டு மனப்பாடமாக படித்து ஒப்பிச்சாதான் அனுப்புவேன். கடைசியில் நைட்டு 8 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு முழங்கால் போட்டு சங்கீதம் 23 தத்தக்கா புத்தக்கான்னு படித்து ஒப்பிச்சு தான் வந்துட்டாங்க. நம்ம ஆட்கள் வந்த உடனே கமிட்டியை கூட்டிட்டாங்க. இங்கே வந்து தானே கெத்த காட்டுவோம். கமிட்டியை கூட்டி, இனி அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற வரைக்கும் அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வேறு இடத்துக்கு. வாட்ஸ்அப்பில் படிச்சிருப்பீங்கள பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவருக்காக எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள் மிஷினரிகள், ஊழியர்கள் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார். இன்னைக்கு சிலுவையை சுமக்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். எப்பா, என்னை விட பிள்ளைங்களெல்லாம் சீசர்களுக்கு ரேனியஸ் ஐயருடைய வாழ்க்கை வரலாறு எதுக்காக சொல்ல வந்தேன். அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு அவங்க குடும்பத்தில் எதிர்ப்பு, அவங்க குடும்பத்தில் பயங்கரமான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை மீறி தான் அவங்க ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு போ, ஆனால் நம்ம நாட்டை தாண்டி கடல் தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. அந்த நாட்களில் கப்பல் பிரயாணம் பண்ணி அதெல்லாம் தாண்டி அவர் ஊழியத்துக்கு வந்தார். அப்படி ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை செய்தார். நெல்லையில் அவருடைய கல்லறை ரோட்டோரமாக இருக்கிறது. போய் ஒரு முறையாவது என்ன செய்யுங்க பாருங்கள். நமக்காக எவ்வளவோ தியாகம் செய்தார். நெல்லை அப்போஸ்தலன் என்று பெயர் வாங்கினவர். ஒவ்வொரு சபைகளையும் உருவாக்கி அவங்க செஞ்ச காலங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தியாகத்தோடு உட்காந்து ஊழியம் செய்திருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கு? ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறோமா பாருங்கள். அப்போ தகப்பனை எல்லாத்தையும் நம்ம நேசிக்கூடாது. ஏன் சிலுவை அப்படின்னா, இப்போ எங்கள் ஊழியத்தில் இருக்கிற தம்பிமாரெலாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆரம்ப நாட்களில் நானும் சண்டே ஸ்கூல் எடுக்க போவேன், கூட்டிகிட்டு போவேன் யாரையாவது புதுசாக. அவன் போய் நல்லா தெரிஞ்சிட்டான், நல்லா ஆகிட்டான் அப்படின்னா வீட்டில் பயம் உண்டாயிரும். ஊழியக்காரன் ஆயிடுவானோ அப்படின்னு வீட்டில் பயம். அப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என் பையனை கூப்பிடக்கூடாது. அப்புறம் பார்த்தா அவன் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணி சேட்டை பண்ணி வீட்டில் டிவியெல்லாம் உடச்சி வம்பு பண்ணுவான். அப்புறம் எங்கள் திரும்ப வந்து ஃபோன் அடிப்பாங்க, கூட்டிகிட்டு போயா. இப்போ நாங்கள் எல்லோரும் ஊழியத்துக்கு வந்து, இப்போ எங்கள் அப்பா நான் ஊழியத்துக்கு வந்து எங்கள் அப்பா சந்தோஷப்படுவாங்களா? இல்லை, எல்லாம் வியாபாரி குடும்பம். எங்கள் அப்பாலாம் உழைக்க போனானடா அப்படி தான் கேட்பாங்க. சரியா? இல்லை, எங்கள் மாமாலாம் பார்த்த உடனே கேட்பாங்க, என்ன சம்பாதிச்ச? இல்லை, ஆமாம், ஆத்மாவை தான் சம்பாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஊழியம். இப்போ விஜய் இருக்கிறார், ஊழியத்துக்கு வந்திருக்கா. அவங்க வீட்டில் MBA முடிச்சுட்டு அடுத்த நாள் ஊழியத்துக்கு வந்தாங்க. உடனே வீட்டில் தூக்கி கொண்டாடினாங்களா? இல்லை, பிள்ளை மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இவ்வளோ லட்ச ரூபா படிக்க வச்சுருக்கோம், நீ என்ன உழைச்சி கொடுத்தன்னு தான் கேட்பாங்க. ஆனால் முழு நேரம் ஊழியத்துக்கு எதிர்ப்பு. பேக்கை தூக்கி வேட்ட போனாங்க, வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க. இப்போ ஊழியத்தில் வந்து அவங்க அம்மா என்ன ஊழியம் எங்கே போகிறா எங்கே இருக்கான்லாம் கேட்க மாட்டாங்க. ஊழியத்தில் ஒழுங்காக சம்பளம் கொடுக்காங்களான்னு தான் கேட்பாங்க. இல்லை பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு சொல்லி தியாகம் பண்ணணும். ஆண்டவருக்காக ஏதாவது எல்லாரும் முழு நேரம் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு இல்லை, சிலுவையை சுமக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய சிலுவை அப்படின்னா பாடுகள் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கணும். அடுத்து வாசிக்கலாம். சிலுவை குறித்து இயேசு வேற என்னெல்லாம் பிரசங்கித்திருக்கார் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணுமா? தன்னைத்தான் வெறுக்கணும். யாருனாலும் ஊழியம் செய்யலாம். முழு நேர ஊழியத்துக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் ஊழியம் செய்யணும். இப்போ அப்படி கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் வா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஏசாமியை ஃபாலோ பண்ணணும் வரலாம். ஆனால் என்ன பண்ணணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். நம்மை நாம என்ன செய்யணும்? வெறுக்கணும். இல்லை, உலகத்திலே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்வீங்க?
நிறைய பேர் ஏசாமியை பிடிக்கும் பீங்க, நிறைய பேர் எங்கள் அப்பாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், அக்கா பிடிக்கும், தங்கச்சி பிடிக்கும்லாம் சொல்லுவீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாரை தான் ரொம்ப பிடிக்கும்? உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு யாரை தான் பிடிக்கும்? உங்களுக்கு ஒரு தலைவலி வரட்டும், மம்மி அம்மா தலைவலி, அம்மாவுக்கு ஒரு தலைவலின்னா சரியாயிரும் அப்படின்றோம். நம்ம வயிறுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவ்வளோதான். நமக்கு நம்மை தான் அதிகமாக நேசிக்கிறோம். உண்மையா இல்லையா? இல்லை, யாருக்கா ரோட்டில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்போமா? யாராவது பழைய போட்ட ட்ரெஸ்ஸே போட்டிருக்காங்க, யாராவது கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சில ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க, ஏழை ஊழியர், உதவி செய்வோமா? யோசிச்சு பாருங்கள், செய்ய மாட்டோம். நமக்குன்னா என்ன பண்ணிக்குவோம்? மேக்கப் போடணுன்னா எவ்வளோ மேக்கப்னாலும் போட்டுரும். ஒரு முடி வெள்ளையாக இருந்தால் போதும், உடனே இண்டிகா ஈசி வாங்க, விஐபி ஷாம்பு வாங்க, அது வாங்க, இல்லை மேக்கப். எல்லாரும் அப்படி தான். உண்மையா இல்லையா? நான் அப்படி தான் கல்யாணத்து அன்னைக்கு நான் என் மனைவி ஸ்டேஜில் நிறைய நான் ஊழியர்களை என்ன எந்த சர்ச்சில் நான் ரெகுலராக கூப்பிடுவாங்களோ எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தேன். இப்போ ஒரு சர்ச்சுக்கு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டேன். அவர் கேட்டார், தம்பி என்ன ஐயா அன்னைக்கு வேறு பொண்ணோட நின்று இன்றைக்கி வேறு பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்கேன்னார். ஒரே பொண்ணு தான், அது மேக்கப்பில் பார்த்தீங்க, அது இப்போ தான் ஏன் ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா. இல்லை, நம்ம அப்படி தான், முடி எடுத்தால் முடி தனியாக வருது, கண்ணு முடி எடுத்தால் கண்ணு முடி தனியாக வருது. இல்லை, ஆமாம், டூப்ளிகேட் ஹேரு எல்லாம் வச்சுருப்போம். எவன் தலையில் வளர்ந்ததோ நம்ம தலையில் வச்சுக்கலாம். இல்லை, பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நாமே வெறுக்கணும். ஊழியம் என்பது ஆண்டவரை பின்பற்றுவது. நம்மை நாமே நம்ம பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுவோம். பாருங்கள், வாலி பாய்ஸில் என்ன ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க சிலர். ஆனால் குழந்தெல்லாம் பிறந்த பிறகு பாருங்கள், செருப்பு கூட மாற்ற மாட்டாங்க, அதே பழகிய செருப்பு போட்டிருப்பாங்க. சட்டை பேண்ட்டு கூட அப்பா அம்மா எடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணும். பிள்ளைகள் அவ்வளோ நேசிக்கிறோம். என் மகன் பார்த்துக்குவான், என் மகன் எதிர்காலத்தில் என்ன பார்த்துக்குவான், அவன் எனக்கு சம்பாதிச்சிருவான், அவன் கல்யாணம் முடிச்சு வச்சோன்னா அந்தால டாட்டா காட்டிட்டு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். உடனே ஐயையோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. வசனத்தின்படி அது கரெக்டு தான், போயிட்டு போகிறான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் அதனால தான் முதல்ல சொல்லிட்டார், இப்படிலாம் பஞ்சாயத்து வரணும்னா என்ன நேசிப்பா, இல்லை என்னை விட பிள்ளையை நேசிச்சுன்னா ஒரு நாள் உட்காந்து கண்ணீர் அடிப்பேன். என்னை விட தகப்பனை தாயை அதிகமாக நேசிச்சுன்னா அவங்க ஒரு நாள் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அன்னைக்கு தாங்க முடியாத துக்கத்தில் போயிடுவேன். அதனால் என்னை அதிகமாக நேசி. தன்னைத்தான் வெறுக்கணும். ஊழியம் என்பது தன்னைத்தான் வெறுக்கிற அனுபவம். ஏசு சிலுவை என்பது நம்மை நாமே வெறுக்க வேண்டும். அதுக்காக மேக்கப் பண்ணாதீங்க, அப்படி அலைங்க, அப்படி சொல்ல வரல. நீங்கள் அழகாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். ஹல்லேலூயா. நீங்கள் அழகுபடுத்தி கொண்டு தப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் அளவோடு இருக்கணும்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அளவோடு இல்லை, ட்ரெஸ்ஸை குறிச்செல்லாம் பஞ்சாயத்து நிறையா வந்துச்சுல. நிறையா சிட்டிலாம் போனால் மாடர்னாக இந்த காலத்து பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் இருதயத்தை தான் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு நாள் ஜோம் பண்ண, ஆண்டவரை எப்படி ட்ரெஸ் பண்ணணும் சர்ச்சுக்கு போகிறதுக்கோ பொதுவாக. அப்போ ஆண்டவர் சொன்ன விஷயம், தகுதியான ட்ரெஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எப்படி பண்ணணும்? தகுதியான 1.5 வயசில் ஒரு பொண்ணுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணி பழக்கிறோமோ அது மாதிரி தான் அவளுடைய எதிர்காலத்தில் அவள் அப்படி தான் வருவாளாம். ஹல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்கணும். இப்போ ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல தன்னைத்தான் வெறுக்கணும்னு சொன்னார்னா, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுருவே உன் கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன்ட்டார். பரலோகத்தின் திறவுகோலை தருவேன் அப்படின்னு பேதுரு உற்சாகமாயிட்டார். உற்சாகமானோடனே இயேசு சொல்கிறார், எப்பா நான் இப்படி மறிக்கணும், என்னை சிலுவையில் அடித்து கொலை உண்டு திரும்ப நான் உயிர் தெள்ளணும். உடனே பேதுரு இயேசுவை கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். தனியாக கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்ணுறார், இது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, இது சம்பவிக்கக்கூடாது. உடனே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்ற, இயேசுக்காக வாழவும் தயாராக இருக்கணும், ஏசப்பாக்காக மறிக்கவும் தயாராக இருக்கணும். இந்த காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், மத தீவிரவாதிகள் ஆட்சி பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்போ செல்ஃபோன் இருக்குது, எதனாலும் வீடியோ எடுத்து போட்டுறாங்க. ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் மிஷினரிகள் ஊழியர்கள் இதோட பல பாடுகள் பெற்றிருக்கிறார். அந்த நாட்களில் செல்ஃபோன் கிடையாது, வீடியோ கிடையாது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யலை, பார்க்கலை. இப்போ நமக்கு பிரச்சனையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து கலங்கக்கூடாது. யார் ஆட்சி செய்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலுவையை சுமக்கும் போது பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வரதான் செய்யும். நம்மை நாமே வெறுக்கணும். பாருங்கள், ஊழியத்தில் வந்தால் இப்போ நான் ஊழியம் செய்கிறேன். இப்போ என் மனைவி பாருங்கள், அவளுக்கு சில சின்ன வயசில் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு என் வீட்டுக்காரர் என் கூட தான்
இருக்கணும். ஈஸ்டர் அன்னைக்கு என் கூட இருக்கணும். நியூ இயர் அன்னைக்கு நம்ம 3 நாள் எங்கே இருப்போம்? எங்கேயாவது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிருப்போம். பாருங்கள், ஆண்டவரை பின்பற்றும் போது எல்லாரும் விட ஒரு சில பாடுகள் இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஓய்வு நாள்னால் எங்களுக்கு வேலை நாளாக இருக்கும் இல்லை? நீங்களாம் வேலையில் பிஸியாக இருந்தீங்கன்னா நாங்கள் நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு இருப்போம். பாருங்கள், ஆண்டவரை பின்பற்றும் போது நம்மை நாமே வெறுக்கணும். அப்படின்னா உலக காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேறு, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழும். சினிமா ஸ்டார் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க சினி உலகம். என்ன பண்ணுவாங்க? 2 பேருக்கு ஏதோ லவ் இருக்குன்பாங்க, இல்லைன்பாங்க, ஆமான்பாங்க. அப்புறம் நிச்சயதார்த்தம், இல்லை, ஆமாம், கல்யாணம், அப்புறம் 2 பேர் பிரிய போகிறாங்க, இல்லை, பிரிஞ்சிருவாங்க. அப்படி அநேகர் 2வது கல்யாணம் பண்ணுவாங்க, 3வது கல்யாணம் பண்ணுவாங்க, 4வது கல்யாணம் பண்ணி கூட அவன் டீசெண்டாக லாந்துவான். ஆனால் நம்ம அப்படி வாழ முடியுமா? வாழ முடியாது. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குன்னு சொல்லி சாட்சியாக வாழணும். சிலுவையை சுமக்கிற அனுபவம் நமக்கு வேணும். வாழவும் ரெடியாக இருக்கணும், ஆண்டவருக்காக மரிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் சிலுவை. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். மார்க் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்கேயும் ஆண்டவர் சிலுவை குறித்து பேசுகிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்தது ஒரு பெரிய பணக்காரன், ஒரு வாலிபன். வாலிப வயசில் பணம் இருந்தால் எப்படி இருப்பாங்க இல்லை? சிலர் பாருங்கள் பைக்கில் போவாங்க, வசதியான பசங்களோட பைக் பாருங்கள், மொபைல் ஃபோன் பாருங்கள், அவன் காலேஜுக்கு வர்ற தோரணை பாருங்கள், எல்லாம் வாலிபன், ஐஸ்வர்யவான். பணக்காரங்க பரலோகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு பைபிள் சொல்லுதில்ல. வர முடியும், ஆனால் ரொம்ப கஷ்டம். அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. பணம் வந்துருச்சு அப்படின்னா சிலர் கையில் பிடிக்க முடியாது, அவங்கள நம்ம ஆலயத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்போ இவன் பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். இவன் ஏசப்பாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறான். ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும்னா, நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்குறான். என்ன நன்மை செஞ்சால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும்? நித்திய ஜீவன், என்டர்னல் லைஃப், முடிவில்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கு மனிதன் அதை நோக்கி தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ விஞ்ஞானிகள் எதெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. மனுஷனுடைய படைப்புகளை பார்த்தாலே ஆச்சரியப்படுறோம். அப்போ தேவனுடைய படைப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும். செத்த மனிதனை உயிரோடு எழுப்புற முடியுமா, இல்லை சாவாமல் மனிதனை வைக்க முடியுமான்னு பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். உலகம் அழிய போகிறது, ஆண்டவருடைய வருகை சமீபமாய் கொண்டு இருக்கிறது. இன்னும் சீக்கிரத்தில் சிப்பை பதிக்கிற காலம் வந்துடும். உலகத்தை படைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு கட்டளை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார், சாப்பிட்டாங்க. ஆனால் உலகம் அழியவருக்கு முன்னாடி ஒரே ஒரு கட்டளை, இந்த சிப்பை பதிக்கக்கூடாது. இப்போ விலங்குகளுக்கெல்லாம் பதிக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா நாய்களுக்கும் சிப்பை பதிக்கிறாங்க. நல்லா இருந்த நாய் கூட சிலர் செத்து போயிடும். பாருங்கள், எல்லாத்தையும் இன்றைக்கி கவர்மெண்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃப்யூச்சர் இதை நோக்கி தான் வரும். இதுக்கு முன்பதாக நீங்களும் நானும் சிலுவையை பற்றின உபதேசம் அதனால தான் இல்லை, இந்த சிப்பை பதிச்சாதான் உங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், அப்போ தான் நீங்கள் ஜாமான் வாங்க முடியும் அப்படின்னு நிலைமை வந்துட்டுனா உடனே போயிடும். ஆனால் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த நாட்களில் வைராக்கியமாக ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். உபத்திரவ காலம் 3.5 ஆண்டுகள் இருக்கிறது, மகா உபத்திரவ காலம் இருக்கிறது. அந்த காலங்களெல்லாம் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லியிருக்கிறார். கொரோனா காலகட்டத்தை பார்த்தோம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும், இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வரலாறு காணாத கொள்ளை நோயை பார்த்தோம். எல்லா இடத்துலையும் கொள்ளை நோய் வரும், போகும். இல்லை, காலரா ஒரு காலத்தில் வந்தது, சிக்கன் குனியா வந்தது, டெங்கு வந்தது. ஆனால் கொரோனா மாதிரி உலகளாவில் அந்த கொள்ளை நாம் பார்த்ததில்லை. பூமி அதிர்ச்சி வந்தது, எத்தனை இடத்துல மறித்தார்கள், அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாம் பார்த்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எங்கேயோ இதான் நடக்குது, நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் நம்ம வீட்டு கேஸுக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு, நம்ம வீட்டு அடுப்பு எரியாதோ அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பிரச்சனை எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்கள், இந்த பணக்காரன் ஆண்டவர் இடத்துல வந்து கேட்குறான். செல்வம் இருந்துச்சுன்னா அப்படி தானே. இப்போ பணக்காரனாக இருந்தால் 2500 3000 கொடுத்தா கேஸ் வாங்கிடலாம். அப்படி எல்லாம் என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். இவனை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், எப்பா இவ்வளோ டாக்ஸ் கட்டலாம், இவ்வளோ அமௌண்ட் கட்டினா பரலோகத்துக்கு போயிடலான்னா ரெடியாக கொடுத்துருவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்,
நீ இந்த கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளணும்னார். அவன் எவைகள் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, வஞ்சனை செய்யாத. இதெல்லாம் கேட்டு அவன் சொன்னான், சின்ன வயசுலேருந்து நான் இதெல்லாம் பெர்ஃபெக்டான கிறிஸ்டியன் லைஃப் வாங்குறேன். சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் சிஎஸ்சி சபையில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்திருக்கிறேன். கொயரில் இருந்திருக்கிறேன், பிபிஎஸ்ல இருந்திருக்கிறேன், சண்டே ஸ்கூலில் இருந்திருக்கிறேன், வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் இருந்திருக்கிறேன், எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்படியா, இன்னும் நீ சர்க்குணராக விரும்புறியா, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னார். பாருங்க ஆண்டவருடைய பாலிசி எப்படி இருக்கு. இப்போ இவன் பெரிய பணக்காரன், இருக்கிறதெல்லாம் விற்றா என்னத்துக்கு ஆவான்? எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தா என்ன ஆவான்? ஏழை ஆயிடுவானா? தரித்திரர் ஆயிடுவான். தரித்திரர்லாம் என்ன ஆவாங்க? பணக்காரன் ஆயிடுவாங்க. அப்படி தானே? இல்லை, ஆண்டவர் ஸ்டைலே அப்படி தானே. இருக்கிறவங்ககிட்ட எடுத்து இல்லாதவனுக்கு. இப்போ நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா யாருக்கோ கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. இல்லை, நமக்கு போக தான். உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளி கூடன்னு ஆண்டவர் சொல்லார். பாருங்க, இங்கே இவன் இதெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்ணான்? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்த பண்ணினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். ஏன்னா அவனுடைய அன்பு தன்னுடைய பணத்து மேலே இருந்துச்சு. பணம் இல்லை, பணம் இல்லாமல் இங்கே வாழ முடியாது. பணம் அவசியம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சம்பாதிக்கிற ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க, அம்பானிகிட்ட போய் கேளுங்க, அதானிகிட்ட போய் கேளுங்க, இப்போ எத்தனை ஆயிரம் கோடி போதுமா? இல்லை இல்லை, நான் இந்தியாவில் டாப் 1 இருக்கணும். சரி, அதோட இந்தியாவில் டாப் 1 வந்துட்டீங்க, போதுமா? இல்லை, வேர்ல்டில் என்ன வரணும்? டாப் 1. சரி, வேர்ல்டில் டாப் 1 வந்துட்டீங்க, எலான் மஸ்க்கு, போதுமா? இல்லை, நிலாவுக்கு போகலாமான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு ஏதாவது கிரகத்துக்கு போயிடலாமான்னு பார்த்துட்டு. மனிதனுடைய ஆசை அவ்வளோ மோசமானது. போதும் என்கிற மனநிலை அவனுக்கு வராது. 10,000 சம்பளம் வாங்குறவங்ககிட்ட போய் கேளுங்க, 15,000 இருந்தால் நல்லாயிருக்கும். 15,000 வாங்குற ஆட்கள்கிட்ட கேளுங்க 30,000. 30,000 வாங்குற ஆட்கள்கிட்ட கேளுங்க ஒரு 50,000. 1 லட்சம். 1 லட்சம் வாங்குற ஆள்கிட்ட ஒரு 2 லட்சம். இல்லை, போதும் என்கிற மனநிலை நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்யாது? வராது. அங்கே தான் தவறு நடக்கிறது. இப்போ இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தனால துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார்ல, அவனை பிறகு தான் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். பாருங்க, நானும் ரொம்ப வருஷம் ஊழியத்துக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி, இல்லை என்ன அழைப்புன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி, ஐயர்வாள் படிக்க போகணுமா, மிஷினரியாக போகணுமா, அப்படிலாம் குழப்பத்தில் இருந்தேன். பயங்கரமாக ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே, பீகாருக்கு போக ரெடி, அகஸ்டியன் பின்னாடி போக ரெடி, குஜராத்துக்கு போக ரெடி, எல்லா இடத்துக்கும் போக ரெடி, சொந்த ஊரில் மட்டும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். பாருங்க, எங்கேனாலும் போக ரெடி, அங்கே ரெடி, இங்கே ரெடி, எல்லாம் ஜெபம் பண்ணேன். என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. ஒரு சத்தம் கேட்டுச்சு, உனக்கு உண்டானதை விற்று, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய காரை, உன்னுடைய மொபைல் ஃபோனை, உன்னுடைய பைக்கை விற்று தரித்திரருக்கு கொடு. நான் சொன்னேன், அப்பாலே போ சாத்தானே. என்ன சொன்னேன்? ஆமாம், டக்குன்னு அப்படி தான். இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், நமக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்க, கொஞ்சம் ஐயர்வாள் ராங்க பேசிட்டா என்ன பண்ணுவான்? டைசிஸ் ஆஃபீஸில் போய் நின்றோம், பிஷப் ஆஃபீஸில் போய் நின்றோம். நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஊழியர்கள் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், பிரசங்கங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். கடிந்து பிரசங்கம் பண்ணினா அவ்வளோதான். நான் இப்போ பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களில் பேசினேன், பயங்கரமாக பேசுவேன். பாதி இடத்துல கூப்பிட மாட்டாங்க, பாதி இடத்துல பெரிய யுத்தகலமே நடந்துடும். அப்புறம் தான் அப்படியே மாறி மாறி இந்த வருஷம் போக போக, இல்லை பழைய விளக்குமாறு பிஞ்சு போன மாதிரி என்ன செஞ்சிட்டோம் ஆகிட்டோம். ஆரம்பத்தில் பயங்கரமாக பேசுவேன். பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவை என்பது பாடுகள் என்று சொல்கிறோம், அது வெறும் பாடுகள் இல்லை. பாருங்கள், நான் ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், ஒரு பேர் இம்மானுவேல் பிரதர். அவரை பாருங்கள், இயேசுவை அறியாத குடும்பத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவர் தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஊழியத்தில்னாலும் வாலண்டியராக வந்து நிற்பார். எஃப்எம்பிபி மீட்டிங் நடத்தினா அங்கே வாலண்டியராக இருப்பார், விஸ்வானி மீட்டிங் நடத்தினா அங்கே வாலண்டியராக இருப்பார், ஏசு விடுவிக்கிறார் மீட்டிங் நடத்தினா அங்கே வாலண்டியராக இருப்பார். நாங்கள் போனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் பார்த்தா எப்பொழுதுமே நான் நினைப்பேன், ரொம்ப மகிழ்ச்சியான மனுஷன், எப்பவும் பல்லு தெரியும், எப்பவும் சிரிச்சாப்பில் இருப்பார். சிலர் இன்னைக்கு காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க. சில ஊழியர்களே இருக்கிறாங்க, முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. அந்த ஆள் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியாது, அப்படிலாம் இருப்பாங்க. இப்போ இவரை பார்த்து நினைப்பேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கிறார் அப்படின்னு நினைப்பேன். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஜோமனை வாங்க பிரதர்னு கூப்பிட்டார். ஜெபிக்க போனேன். வாசலில் ஒரு பைத்தியக்காரர் உட்கார்ந்துருக்கிறார். பிரதர் இது யார் அப்படின்னு கேட்டால் என் கூட பிறந்த தம்பிங்கிறார். உள்ளே போனால் பேய் பிடிச்சி ஒரு அம்மா ஆடுது, இது எங்கள் அம்மாங்கிறார். ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். தன்னுடைய மகள் 12 வயதில் முடமாக இருக்கு, எழும்பி உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது. அந்த பொண்ணுக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் கவனித்துக் கொள்கிறார்.
பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய மனைவியை பார்த்தா சரியா பேச முடியல, அவரை பார்த்தா ஒரு காது கேட்கல, ஒரு பொண்ணை பார்த்தா கண்ணாடி போட்டிருக்கு. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவரை வெளியில் என்ன செய்ய முடியல? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. வீட்டுக்கு வீடு வாசல்படி இருக்கும், உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கும், உங்கள் மகா வீட்டில் பிரச்சனை இருக்கும், உங்கள் பேரன் பேத்தி வீட்டில் பிரச்சனை இருக்கும். ஆனால் நாம் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை ஒன்றுமே. யோபுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு. ஒரே நாளில் 10 பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. ஒரே நாளில் நடுத்தருவுக்கு வரான். ஒரே நாளில் அவனுக்கு சரீரம் முழுவதும் வியாதி. அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விற்று. அவன் சொல்றான், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத, அவர் கையில நன்மை பெற்ற நாம தீமைய பெற வேண்டாமா அப்படின்னு சொல். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவருடைய வெறும் கிறிஸ்டியனா இருந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சுகபத்திரமான வாழ்க்கை மட்டுமல்ல, பாடுகள் இருக்கும் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு செக் வச்சிருவாரா இல்லையா? வைப்பார். ஹல்லேலூயா. எதுக்கு நான் அவரை தேடணும்? இப்போ சிலர் பாருங்க, திருமணம் தாமதமாகும். அன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் இல்லை, பசங்க எப்படி இருக்காங்களாம், 20லேருந்து 25 வயசுக்குள்ளே அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும்னு. என்னடா பொண்ணு வேணும்னு கேட்டால் அழகிய பொண்ணு வேண்டும் அப்படிங்கிற. அதே 26லேருந்து 30 வயசு ஆகிட்டு அப்படின்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால் பொண்ணு வேணும் அப்படிங்கிற. 31 ஆகிட்டு 35 ஆகிட்டுனா வேண்டும், எதுவாக இருந்தாலும் ஓகே. அந்த வயசில் அவன் மனநிலை என்ன செஞ்சிருது, அப்படி மாறிடுது. சரியா? இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும். சிலருக்கு கல்யாணத்தில் செக் வைப்பார் ஆண்டவர், சிலருக்கு வேலையில் செக் வைப்பார், சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் செக் வைப்பார், சிலருக்கு ஏதாவது ஒரு. அது எல்லாம் எதுக்கா அப்படின்னா அவரை இன்னும் கிட்டி சேரணும், அவரை இன்னும் நெருங்க வேண்டும், அவரிடத்துல இன்னும் நெருங்கி அவரிடத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய ஸ்டைல் எப்படின்னா, ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வாசிப்பாருங்க, ஒன்று செய்கிற அற்புதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் அவனுக்கு குழந்தையை கொடுக்கிறார். முதல்ல நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் பேசுகிற காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். சிலுவை சுமக்கிறதுக்கு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஊழியத்தின் பாதை சீசர்களுக்கு, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு பாடுகள். எல்லாருக்கும் அல்ல, விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை பார்த்தா பிசாசு டென்ஷன் ஆக மாட்டான். இது நம்ம கேஸை ஒன்றுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் சின்னதாக ஏதாவது செய்யலாம், சின்னதாக ஏதாவது பண்ணலாம். அப்படி தானே? ஒரு வசனத்தை ஸ்டேட்டஸ் வைக்கலாம். எங்கள் டீமில் ஒரு தம்பி இருக்கிறான், ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இப்போ ஊழியத்தில் இருக்கிறான். அவனுடைய மனைவியோடைய ஃபோன் ரிப்பேர் ஆச்சு. இவன் 45,000 ரூபா ஃபோன் வச்சுருக்கிறான். அப்போ மனைவிக்கு ஃபோன் வாங்கணும். நம்ம ஜோமனுமா ஆண்டவர் சொன்னாராம், என் ஊழியக்கார மகளுக்கு உன் ஃபோனை கூடன்னாரான். இவனுக்கு ஒன்றும் புரியல. அவள் டீச்சிங் முடிச்சிருக்கா, ஹவுஸ் ஒய்ஃப் தானே, ஏன் ஃபோனை அவளுக்கு கொடுக்கணும், அவளை ஊழியக்காரின்னு சொல்கிறேன் ஆண்டவரே, நான் தானே முழு நேரம் ஊழியத்தில் இருக்கேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், அவள் தான் வசனத்தை டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறான். என்ன பண்ணுறா? நம்ம முகத்தையே வச்சிட்டு இருப்போம் இல்லை. சிலர் பார்த்துருக்கேன், பிரியாணி சாப்பிட போனால் போதும், அந்த பிரியாணி சிக்கன் பீஸை ஃபோட்டோ எடுத்து என்ன செய்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அப்புறம் பாத்ரூமில் உட்காந்துருக்கிறது. எதுக்கு இந்த பிரச்சனை? சரியா? ஆண்டவருக்காக ஏதாவது என்ன செய்வோம், வைப்போம். ஆண்டவருக்காக ஒரு வசனத்தை, ஆண்டவருக்காக சில காரியத்தை நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். ஊழியத்தில் ஏதாவது காரியம் செய்யணும் இல்லை. யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும், பிரதருக்கெலாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஊறுகாய் செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ பாருங்கள், 1 கோடி பேர் பார்த்துருவான். ஊறுகாவே சாப்பிடாத மாதிரி பார்த்துருவான். ஒரு ஊழியத்தில் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணாலும் ஒரு ரூபாய் பார்க்க மாட்டேங்காய்ப்பான் இல்லை. பாருங்கள், குறை சொல்லி ஒரு வீடியோ போட்டால் போதும். ஏதாவது ஒரு ஊழியக்காரரை குறை சொல்லி ஒரு வீடியோ போட்டால் அதை உட்காந்து எல்லாரும் ரசித்து பார்க்குறாங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த நிலைமையில் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற வரணும். இப்போ 40 நாட்கள் இல்லை, வருஷத்துக்கு 40 நாள், 365 நாளில் ஒரு தசம்பாகம் மாதிரி 40 நாள் எல்லாரும் முக்கியத்துவம். இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு இருக்கிறாங்க, எச்சு கூட விழுங்க மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் பக்கத்தில் இருந்தால் துப்பிக்கிட்டே இருப்பான், விழுங்கக்கூடாது, அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க இல்லை.
இந்து சகோதரர்கள் அவங்க பாருங்க மலைக்கு போகிறாங்க, 40 நாள் மாலை போட்டு அவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஒன்றாகியமை தெய்வத்தை ஆராதிக்கிற இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்ன செய்யணுமா? பின்பற்றணுமா? பாருங்க, அனுதினமும் டெய்லி பாடுகள் இருக்கும், உபத்திரம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிற பிரச்சனை இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றார், ஃபியூச்சரை குறித்து என்ன செய்யாதீங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா கவலைப்படுறாங்க, குழந்தை இல்லைன்னா கவலைப்படுறாங்க, குழந்தை பிறந்த பிறகு பொம்பளை பிள்ளைன்னா கவலை. ஒரு ஆஸ்பத்திரி ஜெபிக்க கூப்பிட்டுருக்காங்க, பொம்பளை பிள்ளை துக்கத்தோடு தூக்கிட்டு வராங்க. ஏன் இல்லை, அதுக்கு நகை சேர்க்கணும். இன்றைக்கி நகை இருக்கிற ரேட்டில் இல்லை ஜோமன் ஆரம்பிச்சிடறாங்க. ஊழியக்கார்ட்ட கேட்குறாங்க, பிரதர் பொம்பளை பிள்ளை என்ன செய்யக்கூடாது, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா கேட்டு சொல்லுங்களேன் ஆண்டவர்கிட்ட. அவரும் பாவம் இந்த அக்கா கொடுக்குற காணிக்கைக்கு என்ன அதான் செய்யணுமே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார். ஒரு ஊழியக்காரர் இப்படி தான் கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு, ஆம்பளை பிள்ளையை ஆண்டவர் காட்டுறாரு, ஆனால் பெண் குழந்தை ட்ரெஸ் போட்டிருக்கேன்ட்டார். ஏன்னா எதனால என்ன செஞ்சுக்கலாம், தப்பிச்சிக்கலாம். இந்த பக்கமும் இல்லை, நீங்களும் ஊழியக்காரங்களை படுத்துகிற பாடு ஐயா ஏதாவது தெருதா, வீட்டுக்கு வந்து ஜோமன்னா ஏதாவது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இருட்டாக தெருதுனார். நான் கண்ணை மூடனா என்ன தான் தெரியும், இருட்டாக தான் தெரியும். அதில் அப்படிதான் நிறைய ஊழியர்கள் தான் இன்றைக்கி சூனியக்காரனை ஆக்கி விட்டோம். எல்லாம் செய்வனை வச்சுருக்க, மந்திரம் வச்சுக்க. எந்த மந்திரவாதி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஊழியக்காரங்க தான் என்ன செய்கிறாங்க, அதுவும் யார் கரெக்டாக உங்கள் அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம்ன்றவாங்க. சும்மாவே இந்த அக்கா கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து கணவர் கூட பிறந்தாலும் நேசிக்காது. இதில் வேறு இவர் இப்படி ஒரு பிட்டை போட்டார்னா அதுக்கு பிறகு சுத்தமாக வாழ்க்கையில் அப்படி என்ன செஞ்சிடும், மாறி. பாருங்கள், அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அந்தந்த நாளுக்கு பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மத்தியில் தேவனை பின்பற்றுகிறவர்களா நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, சிலுவை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கு. கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்படுற நமக்கோ. இன்னைக்கு ஏசாமியை ஏன் இவ்வளோ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க அப்படின்னா, கடவுளில் எப்படி இருப்பார், டெரராக இருப்பார்னு நினைக்கிறான். இப்போ ஏசு கிறிஸ்துவ நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டு கையில் ஒரு வாளோடு விட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அருவாவோட விட்டுருந்தா டபக்குன்னு ஏசாமியை ஏற்றுவாங்க. இல்லை, அவரை பாவம் சிலுவையில் தொங்க விட்டுருக்கு. இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியோட ஒரு போஸ், 2 போஸ் தான் மேக்சிமம் கிடைக்கும். ஆண்டவரை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு வேளை சிலுவை. ஆனால் பாருங்கள், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் நம்மளும் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அனுபவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன 2000 ஆண்டுன்னு ரொம்ப வருஷம் ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறோம். பைபிளில் அதிக வருஷம் வாழ்ந்தது யார்? மெத்துசலால எத்தனை வருஷம்? 969. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 1000 வருஷம் வாழ்ந்துருக்கிறான். ஒரு மனிதனே 1000 வருஷம் வாழ்ந்த. இப்போ எத்தனை வருஷம் தான்? 2 வருஷம்னா என்ன தான் இருக்குது? அதான் 1000 வருஷம் ஆண்டவருக்கு ஒரு நாள் மாதிரி தான். அப்போ சிலுவையை சுமக்க வேண்டும். இங்கே பவுல் சிலுவை குறித்து நிறைய பேசுகிறார். இல்லை, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கு, ஆனால் ரட்சிக்கப்படுற உங்களுக்கு எனக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பவுலோடைய டாக்டரின் எடுப்பாங்க. பவுல் இப்படி சொன்னார், ஆனால் பவுல் சொன்னதை முக்கியம். பவுல் சொன்னது ரொம்ப முக்கியம், அதை விட இயேசு சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பவுல் டாக்டரின் எடுப்பாங்க, இயேசு டாக்டரினை விட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஆதியில் இருந்த பிதாவோடு வலது பாசத்தில் இருக்க அவருடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை எல்லாம் நம்ம கை கொள்ளணும். சுவிசேஷம் விளையாட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சென்னை சிஎஸ்ஐ டயசிஸில் சிட்டி மிஷனில் மிஷினரியாக இருக்கிறார். அவர் பேர் சவுந்தரராஜன். அவர் பாருங்கள், புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினில் திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு வந்தார்னா 1 hour ஆகும். அந்த நாட்களில் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை அவர் கையில் கொடுத்துருக்கிறான். அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கிறார். வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறு, இயேசு ரொம்ப நல்லவர் வல்லவர் இல்லை அப்படின்னு எல்லாம் வாசிச்சிருக்கார். வாசிட்டே இருக்கும்போது அவர் நினச்சார், ஏசாமியை அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க, கொண்டாங்க, அப்போ நல்லவங்களுக்கு காலமே இல்லை, புத்தன் காந்தி மாதிரி இயேசு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். அப்போ இயேசு மறித்தார்னு வருது. அடுத்த பக்கம் போகுது. அடுத்த பக்கம் வாசிச்சா 3ஆம் நாள் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் எக்கச்சக்க புத்தகத்தை வாசிச்சிருக்கிறார். எல்லா வாழ்க்கை வரலாறும் பிறந்தார், வாழ்ந்தார், மறித்தார்னு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு புத்தகம் தான் மீண்டும் உயிரோடு எழுப்பினார்னு இருக்கிறது. ஹல்லேலூயா.
உலக சரித்திரத்தை ரெண்டாய் பிரிந்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அப்படிதான் உலக சரித்திரம் 2026 ஆண்டுகள் ஆகிறது. உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கும் என்றால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவாதிபதியாக இயேசுவுடைய கல்லறை திறந்திருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்வளவு பெரிய தேவனை வைத்திருக்கிற நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பயப்படுறோம், இந்த கட்சி வந்துருமா, அந்த கட்சி வந்துருமா, இவன் வந்துருவானோ அவன் வந்துருவானோ. இல்ல, யார் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, கிறிஸ்டியன்ஸ் அப்படியே பயந்து 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 நம்ம ஆட்கள் யார், எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்தாங்க. ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கரெக்டு தான். ஆனால் யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ போலீஸை பார்த்து பயப்படுறீங்களா? அங்கங்கே எலெக்ஷன் டியூட்டிக்கு நிப்பாட்டுவாங்க. பயம் இருக்கா? ஏன்னா நம்ம காரில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்காக பயப்படணும்? இல்லை, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை நேசிக்கிறார். பவுல் இங்கே சொல்லியிருக்கிறார். 23வது வசனம் வாசிங்க. பாருங்க, நாங்கள் யாரை தான் பிரசங்கிக்கிறோம்? பவுல் இயேசுவை தான் பிரசங்கித்தார். இயேசுவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்தா நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது. சிலுவை என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை பற்றிய உபதேசத்தை ஆண்டவர் பண்ணி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் பிரசங்கித்த சிலுவை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். ஆண்டவரோட சிலுவையில் அடிக்கப்படணும். இன்னும் ஆண்டவரே சிலுவையில் அடித்து கொண்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. குட் ஃப்ரைடே வருது இல்லை? குடியார நண்பர்கள் அன்னைக்கு அதிகமாக குடிக்கிறான். நாசரேத்தில் கிறிஸ்மஸ் ஜோர் ஜோர் அப்படின்னு பேப்பரில் ஒரு செய்தி. நானும் உள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, டாஸ்மார்க்கில் விற்பனை சாதனை. என்ன வந்திருக்கு? டாஸ்மார்க். பாருங்க, கணவர் குடிக்கிறாரா, ஆலயத்தில் 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. எப்பேற்பட்ட குடிகாரனை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. நம்மளும் சிலுவையில் அடிக்கப்படணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன பண்ணுவேன்னா, காலேஜில் யாராவது வம்பு பண்ணாங்க அப்படின்னா, பசங்க சேட்டை பண்ணானுங்க, வம்பு பண்ணானுங்க அப்படின்னா, தம்பி பழைய மாதிரி இருந்தால் உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படி மிரட்டுறது இல்லை. ஆண்டவருக்குள்ள வந்த புதுசில் அப்படி ஒரு டைலாக் அடிக்கிறது. ஒரு நாள் ஒரு செய்தியை கேட்டேன். இல்லை, கிறிஸ்டோபர் ராஜான்னு சொல்லி எங்கள் கல்லூரி பேராசிரியர், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களும் வச்சுருக்கு. அவர் பிரசங்கம் எங்கள் சேப்பலில் பண்ணுறார். அவருடைய செய்தியில் சொல்கிறார், இன்னும் பழைய மாதிரி இருந்தால் அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணுற மிரட்டிகிட்டு இருக்கியா, நீ சரியாக சாகலை, நீ ஆண்டவருக்கு செத்து பிழைக்கணும் அப்படின்னார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த டைலாக் என்ன செய்கிறதில்ல, நமக்குள்ள ஜென்ம சுவாபம் இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும் இல்லை, அவ்வளோதான். சிலருக்கு பாருங்கள், ஃபோன் அடித்து ஃபோன் எடுக்கலன்னா கோபம் வந்துடுது. அப்படிலாம் நிறைய கோபம் எரிச்சல் எல்லாம் வரும். இப்படிலாம் வரவே கூடாது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டிங்கன்னா இப்போ உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? எல்லாம் சாந்தாவும் சமாதானமும் சாந்தியும் பாதி இருக்கும். ஆனால் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் தான் தெரியும், கரண்டி உடையுமா, எது உடையுமா. நம்ம ரவுடித்தனம் எல்லாம் அங்கே தான் ஏரியாக்குள்ளே கேட்டால் தெரியும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்த வீட்டுக்காரங்கிட்ட கேட்டால் தெரியும். ஆண்டவருடைய சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையின்படி வாழும். சிலுவை என்பது வெறும் பாடுகள் மாத்திரம் அல்ல. வாசித்து நம்ம முடிக்கலாம். கொலோசையர் 2வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அவைகள் மேல் சிலுவையில் என்ன செய்தாரா? வெற்றி சிறந்தார். சிலுவை என்பது வெறும் பாடு மாத்திரம் அல்ல, சிலுவை என்பது வெற்றி. சொல்லுங்க, சிலுவை என்பது என்னது? வெற்றி, வெற்றியின் சின்னம். சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். சிலுவையை பின்பற்றுகிற நீங்களும் நானும் தோத்து போவதே அல்ல, நாம் நிச்சயமாக ஜெயிப்போம். பாவத்தை ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம். ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
ஒரு வெற்றியின் சின்னம் தான் சிலுவை. சிலுவைக்கு அடையாளம் எதற்கு போட்டிருக்கோம்? வெற்றி பெற்றவர்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிறவர், ஜெயம் கொள்கிறவன் இதெல்லாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி, சாபம் எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டவன். சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் சுமந்தார் என்பதை விசுவாசிக்கணும். எனக்காக தான் இயேசப்பா சிலுவை சுமந்தாங்கிறத விசுவாசிக்கணும். எனக்காக தான் பிறந்தாங்க, எனக்காக தான் வாழ்ந்தாங்க, எனக்காக தான் மரித்தாங்க, எனக்காக தான் உயிரோடு எழும்பாங்க, எனக்காக மீண்டும் வரப்போகிறார்கள். அவர் வரும்போது வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் வரப்போகிறார். நான் நினைப்பேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவரே உலகத்தின் ஒரு மைய பகுதியில் ஆண்டவர் பிறந்தார். ஆண்டவர் ஏதோ வெள்ள நாட்டு ஆங்கில கடவுள் நினைக்கிறேன். இல்லை, அவர் பிறந்த நாட்டில் ஆங்கிலம் கிடையாது. இப்போ இந்திய தமிழ்நாட்டில் பெரிய மாநாடு நடத்தினா அரசியல் கட்சிக்காரங்க எங்கே நடத்துவாங்கன்னா திருச்சியில் நடத்துவாங்க. ஆனால் திருச்சி தான் சென்ட்ரல் பிளேஸ் தமிழ்நாட்டுக்கு. உலகத்தினுடைய மைய பகுதியில் தான் அவர் பிறந்தார். அதுலேயும் மைய பகுதியில் தான் பெத்லஹேம் இருக்குது. அதுலேயும் மைய பகுதி தான் அந்த அவர் சிலுவையில் அடித்த கபாலஸ்தலம் அது இருக்குது. ஆண்டவர் உலகத்தின் ஒரு மைய பகுதியில் பிறந்தார். நெட்டில் அடித்தா கூட வரும். ஆண்டவர் எல்லாருக்காக வந்து பிறந்தார். ஆனால் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் தானே உண்மையான தெய்வம், அப்படி வானத்தை திறந்து ஒரே ஒருக்கா நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு போயிருங்களேன், எல்லாரும் ரசிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்கு அப்படி வர்றது பெரிய வேலை கிடையாது. வானத்தை திறந்து சும்மா மேகம் அந்த சாயில் இருந்தாலே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக வைரல் பண்ணுறோம் நம்ம. சாமி அப்படியே வானம் திறந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி தலை காட்டி நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு போக அவரால் முடியும். அப்படி அவர் செஞ்சிட்டாருன்னா எனக்கு என்ன வேலை இருக்கும்? இயேசுவே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வந்தால் பிரசங்கத்தை கேட்க செய்வியா? இல்லை, வாலிபர்கள் அதே செல்ஃபி எடுத்து என்ன செஞ்சிருவான், வச்சிரும். ஆண்டவர் சொன்னார், ஆனால் வருவேன், ஒரு நாள் வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் என்ன செய்வேன், சகல ஜனங்களும் கண்டு புலம்புவார்கள். அந்த நாள் மிக அருகில் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. சிலுவையை பின்பற்றுங்கள். சொகுசு வாழ்க்கையை மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இயேசு உபதேசித்த சிலுவை பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் மத்தியில் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும், எனக்கு நடக்கல, எல்லாருக்கும் இது இருக்கு, என் கூட படித்தோம் அப்படி போயிட்டான், எல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன உபத்திரம் என்ன பாடுகள் இருக்கோ அதில் ஆண்டவரை பின்பற்றுங்க, அதில் நில்லுங்க. ஆண்டவரை விட்டு விலகி விடாதீர்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடாதீர்கள். இந்த சிலுவை சுமக்க ரெடியாக இருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை நோக்கி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். பாட்டு படித்தோம், சிலுவை சுமந்தோராய் சீசன் ஆகினோன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவை சுமக்கிறோமா? சிலுவை டாலர் சுமக்கிறோம் பிரதர் இல்லை, உண்மையாகவே இயேசு உபதேசித்த சிலுவை இல்லை. இந்த பணக்காரன் மிகுந்த துக்கத்தோட ஆண்டவருடைய செய்தியை கேட்டு திரும்பி போயிட்டான். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற காரியம், இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எட்டர்னல் லைஃப். அந்த முடிவில்லாத வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் சிலுவை சுமந்தாக வேண்டும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவன் ஆண்டவரை காட்டில் வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை பிள்ளைகளை, தகப்பனை, பெற்றோரை, உடன் பிறந்தவங்களை அதிகமாக நேசிச்சிருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல வைங்க. யாருக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், நடிகர்களுக்கு ஸ்டேட்டஸ், அரசியல்வாதிகளுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஆண்டவருக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்களா? பரலோகத்தில் உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டார்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவருக்காக வாழுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்க பகுதியில் உண்மை அறியாத மக்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எத்தனையோ நண்பர்கள் இயேசுவை அறியாத மக்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் நரகத்துக்கு போகும்போது கேள்வி கேட்பாங்க, என் வீட்டுக்கு வந்தியே, என் ஃபங்க்ஷனுக்கு வந்தியே, என் வீட்டில் சாப்பிட்டியே, ஒரு முறையாவது இயேசுவை குறித்து என்னிடத்துல சொல்லிருக்கியா? கேட்க மனமில்லாதவர்களுக்கு சொல்ல அவசியம் இல்லை. ஆனா சில மனிதர்கள் தேவையோடு இருக்கிறார்கள், எங்கே விடுதலை என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், எங்கே விடுதலை, எங்கே உண்மை இருக்கிறது என்று அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். சத்தியத்தை அறிந்திருக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைக்கு மத்தியில் நான் இயேசுவை நோக்கி பார்ப்பேன், வைராக்கியம் ஆண்டவருக்காக வாழ்வேன் சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. வியாதி இருக்கிறதா, பாடுகள் இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா, ஏன் என்ற கேள்வி கேட்காதீங்க. என்ன சுகப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் எதை அனுமதித்தால் ஒரு நன்மைக்கு ஏதுவாய் அனுமதித்திருக்கிறார். சில தாமதங்கள் நன்மைக்காகவே. என் லைஃப்ல இந்த ஆசீர்வாதம் தாமதிக்கு பிரதர், கவலைப்படாதீங்க, ஒரு நன்மையை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நல்லவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வல்லவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
இயேசு ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. தகப்பனை விட்டு தூரம் போயிட்டீங்களா? இயேசுவை பின்பற்றுவது கடினமா இருக்கிறதா? யோவான் 6:66 அந்த உபதேசம் கடினமா இருக்கிறது என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். பின்வாங்கி போயிடாதீங்க. ரட்சணைய சந்தோஷத்தை இழந்து போயிடாதீங்க. இன்னைக்கு உற்சாகமான ஆவியை ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உற்சாகமான ஆவியை தாங்க ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தை தாங்க, ஒரு வல்லமையை தாங்க, ஒரு அக்னியை தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பி போகாதபடி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, ஆண்டவருடைய கரம் இறங்கி இந்த பிள்ளைகளை தொடட்டு. ஒரு ஆண்டவரே அப்பா, வெளிச்சத்தை பார்க்கட்டும், பரலோக தேவனை பார்க்கட்டும், இயேசு ராஜாதி ராஜா வந்திருக்கிறார் என்பதை பார்க்கட்டும். கூடங்குளத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீரா ஆண்டவரே? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அப்படி எல்லாம் ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். சகோதரர் ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்ற நாள் கர்த்தர் நீங்க எங்களோட பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களை சிலுவையில் அறைய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அனுதினமும் சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு சுமந்து உங்க பின்பற்றி நாங்கள் வர எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் ஆசைகள், ஆடம்பரங்கள், செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு சிலுவை பின்பற்றி வர, சிலுவை தூக்கி சுமந்து கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஆண்டவரே சிலுவை சுமக்கிற பிள்ளைகளா இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல, சிலுவை பற்றிய உபதேசங்களை அனுதினமும் கர்த்தருடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. கர்த்தர் சிலுவையில சிந்தின பரிசுத்த இரத்தத்தினால இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்து ஜெயம் எடுத்தது போல ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பர்சனல் லைஃப்ல ஜெயம் எடுத்து வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் மூலமா எங்கள் ஜெபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒப்பு கொடுக்கலாம். எல்லாம் இருதயத்துல கைகளை வச்சு இந்த செய்திக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன மாற்றங்களை செய்ய விரும்புறீங்களோ மாற்றங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா கன்வென்ஷனும் வந்துட்டு ஆண்டவரே உணர்வற்றவனாய், பழைய வாழ்க்கையில அப்படி நிலைக்கிறவனா இல்ல, இன்னைக்கு பிறகு ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய், வேறு மனுஷியாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படுவார்களாக. இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டு. பெயர் கிறிஸ்தவங்க இன்னைக்கு ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பண்டிகை கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பட்டு ஆண்டவரே. எங்க தாத்தா கிறிஸ்டியன், எங்க பாட்டி கிறிஸ்டியன், எங்க அப்பா கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற அனுபவம் வரட்டும். உயிருள்ள ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமா? என் திருச்சபையே, அவரை சந்திக்க ஆயத்தமா? வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கீங்க? எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லமா? வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆமென். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார்,
விருதாவாகிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார் விருதாவாகிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தால் அதை மகிமை என்றெண்ணிடு. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவருக்காகவே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வங்கள் எது இருந்தாலும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை எல்லாம் அற்பமே. சிலுவை நோக்கி பாருங்க. நம்ம வேலையை தந்தவர் நமக்காக. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார்கள். நம்முடைய முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவித்திருக்கிறார். மிஷனரி காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள். வரலாற்று புத்தகங்களை திருப்பி பார்த்தா தெரியும். அந்த நாட்களிலே இன்னைக்கு வட இந்தியாவில் படுற பிரச்சனை அன்னைக்கு தென்னிந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் பட்டார். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு திரண்ட ஆஸ்தி இருந்தால் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியினால் அவன் திரும்பி போயிட்டான். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க? என்ன முடிவு எடுக்க போறீங்க? இரு கரம் கூப்பி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிற வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே யாவி ஆத்மா சரீரம், என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததி எல்லாம் மண்டை வரட்டும் ஆண்டவர். எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அப்ரோஜனமான ஊழியக்காரன் கடமையை செய்திருக்கிற எல்லா மகிமையை ராஜாக்கு செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.